Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சம்மர்ல நம்ம நார்த் அமெரிக்கா சைடு ஃபுல்லுமே வந்து பார்பிக்யூ செய்யறதா ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்பிக்யூ செய்யறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க எல்லாரும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்பிக்யூ, ஸ்ட்ரிம்ப் பார்பிக்யூ, அப்புறமா பட்டர் ஸ்ட்ரிம்ப். நம்ம குரூப்பில் ஒரு வெஜிடேரியன் இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக வந்து பைனாப்பிள் பார்பிக்யூ அண்ட் மஷ்ரூம் பெல் பெப்பர் வச்சு ஒரு பார்பிக்யூ வந்து செய்ய போகிறோம். இப்போ அதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணுறது தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான சிக்கன்ஸ்லாம் இங்கே கிடைக்காது, ஆல்ரெடி பேக்கடாக வரும். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சிக்கனில் வந்து மசாலா ஊறணுன்றதுக்காக முந்தின நாள் நைட்டே வந்து மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணி சிக்கனை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுட்டோம். இப்போ வந்து மஷ்ரூம் பெல் பெப்பருக்கான மசாலாஸ் வந்து ஆட் பண்ணுறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மஷ்ரூம் பார்பிக்யூ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஸ்ட்ரிம்ப் வச்சு பார்பிக்யூ பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணுறாங்க. மசாலா எல்லாமே வந்து அளவாக போடுறதுக்கெலாம் தெரியாது, அப்படியே நம்ம தோராயமாக போடுறது தான் கரெக்டாக இருக்கும். பட்டர் ஷிம்ப்க்கு வந்து மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு நம்ம வெளியே போய் பார்பிக்யூ வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். கனடாவில் எல்லா வீட்டு பின்னாடியே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இதுக்கு பேர் வந்து டெக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கி பார்பிக்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி இதில் தான் நம்ம வந்து பார்பிக்யூ செய்ய போகிறோம். இது வந்து முதலே வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும். 500 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதுக்குள்ளே பொருள் வைக்கணும். நெக்ஸ்ட்டு பேம்போ ஸ்கீவர்ஸில் பெல் பெப்பர் அண்ட் தென் மஷ்ரூம் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு லேயராக வந்து அடுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு செட் ஆஃப் மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சு வந்து அதை வைக்க வந்திருக்காங்க. பார்பிக்யூ பண்ணுறதுக்கு கிரண் அண்ணாவும் அண்ட் தென் அவங்களோட அசிஸ்டண்ட் அச்சுவும் தான் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. After 5 minutes வந்து இதை வந்து திட்டு வைக்கணும். பைனாப்பிள் பார்பிக்யூக்கு வந்து அடுத்து வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே சூப்பராக வந்து மஷ்ரூம் பெல் பெப்பர் பார்பிக்யூ வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பைனாப்பிள் பார்பிக்யூ அப்படியே வச்சிடுறாங்க. பைனாப்பிள் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்போ எல்லாமே வந்து எடுத்துடலாம்.
ஆல்ரெடி ஸ்டிக்காக இந்த மசாலாலாம் தேய்ச்சி எடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேவரட் சிக்கன் வருது. Chicken barbecue with whiskey. Cheers. ஸோ சிக்கன் வச்சு இது சிக்கன்றதுனால 20 மினிட்ஸ் வந்து வேக விடணும் ஒரு சைடுக்கு. இப்போ சிக்கன் வந்து உள்ளே வெந்துக்கிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கீழே பாருங்கள். இது இப்போ வச்சு ஒரு 5 மினிட்ஸ் தான் 5 to 10 மினிட்ஸ் ஆகுது. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழித்து இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே வந்து திருப்பி போடணும். நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணுறோம். நம்ம வந்து இது இப்போ 75 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு சேஃபு. ஸோ நம்ம இதை குக் பண்ணுறது உள்ளே வந்து நம்ம எப்படி இருக்குன்னு தெரியாதனால நம்ம டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணுறோம். മല്ലിയിലേക്ക് ഇട്ടിട്ട് അങ്ങനെ പൊടിച്ച് അങ്ങനെ പറഞ്ഞിട്ട് മാരിനേറ്റ് ചെയ്ത് ഇവിടെ വെച്ചിരിക്കുകയാണ്. സ്ക്യൂവറാണ്. സ്ക്യൂവറിൽ 4-5 വെച്ചിട്ട് അങ്ങനെ ബാർബിക്യൂ വെച്ചാൽ പണി കഴിഞ്ഞു. Prawns masala add chesi with salt and all other spices whatever you like. அப்படி சொல்ல உப்பு காரம் போட்டு அப்படி சொன்னியே. உப்பு காரம் போட்டு சொன்னியடா. உப்பு காரம் ஏசி பட்டே grill పెట్టు. இன்னொரு போடியா? ஏலியா 5 தான போதுனானுங்க. పోడు. ఓకే. ప్రాన్స్ కి ఉప్పు కారం యాడ్ చేసి అన్ని మసాలాలు పెట్టేసుకొని 30 మినిట్స్ ఫ్రిడ్జ్ లో పెట్టేసిన తర్వాత నెక్స్ట్ టైం నీ పన్ను అచ్చు ఇది బయటికి తీసుకొచ్చి ఇలా పుల్లలకు వచ్చి దీని కింద మంట పెట్టుకొని తింటే ఉంటది. కిక్ బాగుంది. చాలా బాగుంది. ఈ వారం ஒரே ஆனந்தம். ஒரே ఆనందం కాలి. ఆనందములు కావాలి. ఆనందం కాలిపోయింది. A few moments later. இன்றைக்கி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண எல்லா டிஷ்ஷஸுமே வந்து செமையாக இருந்துச்சு. அதே போல் இந்த கெட் டுகெதர் வந்து எங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. சொன்னாருன்னு சொல்லுவானே மாமா என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. அன்னைக்கு காலைல 6 மணி அதெல்லாம் ஹைலைட் போடு. அன்னைக்கு காலைல 6 மணி எதை வேணா அடக்கலாம். இது எப்படி பார்த்து அடக்க முடியும்? பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு உசுப்புடா டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அதே போல் சம்மரில் வீட்லேயே பார்பிக்யூ செஞ்சது எல்லாமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அவங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.